நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணுன்றதும் சரி, உங்களை இழந்துடக்கூடாதும் சரி, கடைசி நாளில் உங்களை எழுப்புறதும் சரி, இதெல்லாம் யாருடைய ஐடியா? பிதாவினுடைய சித்தம். அதை கவனிச்சிங்களா? 38ஆம் வசனத்துல சொன்னாரு, நான் என் சித்தத்தை செய்ய வரல, பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தேன். 37ல பிதாதான் உங்களை என்னட்ட கொண்டு வந்தாருன்றாரு. 40ஆம் வசனத்துல நான் என்னை அனுப்பியவருடைய சித்தமாய் இருக்கிறது. இது எல்லாமே யாருடைய சித்தமா இருக்குது? பிதாவானவருடைய சித்தம். சில பேருக்கு ஏன் தெரியுமா சந்தேகம் இருக்கு? ரட்சிப்பின் சந்தேகம் சில பேருக்கு இதனாலே இருக்குது. என்னன்னா, இயேசுவை நம்புறாங்க, ஆனா இந்த பிதாவுக்கு மேல அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். இயேசு நல்லவருங்க, எனக்காக இவ்வளவு பாடுபட்டு மரித்தார், ஆனா பிதா இவர் எனக்கு தெரிலங்க, கடைசியில் கை விட்டுருவாரா, தள்ளி விட்டுருவாரா, இந்த மாதிரிலாம் சந்தேகம் இருக்கு பாருங்க. இயேசு நல்லவர், ஆனா பிதா அவரை நம்ப முடியாது, அவர் கொஞ்சம் வேற மாதிரியானவர். இயேசு என்ன சொல்றாரு? எப்பா, நீ என்கிட்ட வரதும் சரி, நான் உன்னை ஏற்றுக்கொள்றதும் சரி, நான் உன்னை இழக்காம இருக்கிறதும் சரி, நான் உன்னை கடைசி நாளில் எழுப்புறதும் சரி, இதெல்லாம் யார் ஐடியா தெரியுமா? ஏன் ஐடியா கிடையாது, பிதாவானவருடைய. யாருடைய சித்தம்? பிதாவானவருடைய சித்தம். பிதாவானவருடைய சித்தம். நீங்க பத்திரமா இருப்பது பிதாவானவருடைய சித்தம். அதுதான் அவருக்கு பிரியத்தை கொண்டு வருது. அதை கண்டுதான் அவர் பிரியப்படுகிறார், அதை தான் விரும்புகிறார். அவர் சித்தம் கொண்டா நடக்குமா? நிச்சயம் சொல்றேன், நடக்கும். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த சித்தத்தை நிறைவேற்ற போறார். இதுல எங்க மிஸ் ஆகும்? ஆனா நான் அதுதான் தவறான பதில். சந்தேகம் இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா பதில் எப்படி வரும்? ஆனா என்னுடைய இது உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா நான் இதை செஞ்சுட்டேனேங்க, ஆனா என்கிட்ட எப்படி பேச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய இது, என்னுடைய அது, இது இல்ல, இது இருக்கு, இது செஞ்சிட்டேன், என் கடந்த வாழ்க்கையில் இப்படி இருந்தது, எல்லாம் நான். கண்களை உங்க மேல இருக்கிறத வச்சு எடுத்து விட்டுட்டு இயேசு மேல வைங்க, அவர் சொல்ற வார்த்தைகள் மேல வைங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை தள்ளிவிட மாட்டேன், வந்தீங்கன்னா இழந்துட மாட்டேன், கடைசி நாள்ல உங்களை எழுப்புவேன். இதை நான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. நான் சொல்றதுனால மட்டும் எடுத்துக்காதீங்க. பிதா தான் இந்த ஐடியாலாம் போட்டார், என்ன இதுக்காகவே அனுப்பினார். நிச்சயம் இதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நிச்சயமும் வந்துடும், மற்ற எல்லாமே கூட வந்துடும்.